வச்சிட்டு தான் இருக்கா தேய். ஒரு வாசனையும் காணோம், ஒண்ணுத்தையும் காணோம். நாளா அந்த காலத்துல வீட்ல கறி குழம்பு வச்சனா 7 தெருவுக்கு மணக்கும். இந்த வீட்ல என்னன்னா அடுப்பாங்கற பக்கத்துலயே உட்கார்ந்திருந்தாலும் வாசனை வெளிய வரும்ல. ஏன் வாசனையில உள்ளே அடக்கிட்டால அந்த கோமரி? என்னன்னு தெரியல தேய், நாங்க போவேல. போயிராத, கால் உடைஞ்சிரும். அதனால ரூம்ல போய் போர்வை இழுத்து போத்திக்கிட்டு உறங்கிரு. ரூபா கொடுத்து கறியை வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சிருக்கேனே, அதை திங்க ஆவற மாதிரி நல்லா சமைக்கணுமே அந்த நினைப்பெல்லாம் கிடையாது. இவ சொல்லிட்டா நான் சாம்பார் வச்சு அந்த போட்டுட்டு ஒளிஞ்சு போயிர வேண்டியது. ஓ புருஷன புள்ளைய நீ தானே அதை திங்க போறியே? ஒருத்தர் மேலயாவது முதல்ல ஒரு அன்பு இருக்கணும். கடமைக்கு கல்யாணம் பண்ணி கடமைக்கு பிள்ளைய பத்தேன்னு கஞ்சி காய்ச்சி ஊத்தி திரியா நீ. அந்த கோமரி வம்புக்கு கல்யாணம் பண்ணி வம்புக்கு பிள்ளைய பத்து வம்புக்கு சமையல் பண்ணி திரியா. வேற எப்படி இருக்கு உங்களோட சமையல்? பயணமான மாதிரி தான் இருக்கு. இப்ப என்னத்த பிரச்சனை உங்களுக்கு? வேணா சோறு போட்டு சாம்பாரை ஊத்தி எடுத்துட்டு வரட்டுமா? ஆமா, சோத்துல நாங்க சாம்பார் பார்த்ததே இல்ல. பெரிய சாம்பார் வச்சிட்டா. சை, பேதி எட்டு கிழவி எதை சொன்னாலும் வம்புக்கு பேசிக்கிட்டே இருக்கு. நான் என்ன செய்வேன்? அந்த நெட்டச்சி என்ன கறி கூட்டு வைக்கல. இந்த கிழவி தானே சொல்லிச்சு நீ சோத்த பொங்கி குழம்பையோ கூட்ட வைக்கட்டும் நீ. இப்ப என்னமா நம்ம கடமை கழிக்க அவ வம்பு பண்றாங்குது. சோதனை பெருஞ்சோதனை. என்ன கோமரி மணங்கிட்டு இருக்கீங்க? நீ ஏசுறியா? இல்ல தேய், நெட்ட மாதிரி சமைச்சிட்டாளா இல்லையான்னு பாத்துட்டு வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சிட்டு இதுலயே நில்லு. என்ன ஒரு 2 மணி நேரம் இதுலயே நின்னுக்க. இல்லனா நல்லா பார்த்துக்கிட்டு யோசி. அட்டங்கரையில சிங்கம் புலி கரடிலாம் இருக்கு. அதனால பிடிச்சு கடிச்சிடும். நல்ல மெதுவா யோசிச்சிட்டு பயணம் போ. இல்ல தேய், நான் அவட்ட போய் கேக்கேன். கேக்கே பாக்கே யோசிக்கேன்ட்டு போ. சீ, வயிறெல்லாம் காந்தல் எடுக்க ஆரம்பிச்சிட்டு. இதுல வேற ஊர் சாத்தியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சிரலாம்னு ஆசைப்பட்டேன். வச்சிருந்தா நான் தான் அசிங்கப்பட்டு நின்றுக்கணும். இந்த கோமரியலு எனக்கு என்னன்னு தெரியாதுவே. நான் தான் கிடந்து சோறு பண்ணி எல்லாருக்கும் கொட்டி இருக்கணும். அவியல்வ வராம இருந்தது நல்லதுதான். காரி குட்டு வைக்கேன்னு போன கோமரி என்னதான் பண்ணிக்கிட்டு கிடக்கா? காரி குட்டு வைக்காளா இல்ல காரிய பச்சையா உட்கார்ந்து தின்னுட்டு இருக்காளா? சுவாதனை நம்மளதான் போட்டு சுவாதிக்கால்வாமா. தேய் சாப்பிடுங்க தேய், சாப்பாடு ரெடி பண்ணிட்டே தேய். பெரிய சாப்பாடு நீ அப்படியே ஒத்தையே ரெடி பண்ணிட்டா. இந்த கூட்ட வச்சு சோத்து போட்டு எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம். குடல்லாம் கொதிச்சு போச்சு கோமரி. தேய், உங்களுக்கு குடல்லாம் கொதிக்கங்கிறதுனால தான் உங்களுக்கு முதல்ல சோத்தை போட்டு எடுத்துட்டு ஓடி வரேன் தேய். இந்தாங்க தேய், சாப்பிட்டுட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தாந்து தோளே, இதை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம். ஒரு வாசனை எல்லாம் ஒரு மண்ணு இல்ல. தேய், சோத்துல எப்படி தேய் மண்ணு வரும்? மண்ணு கிடந்துச்சுன்னா அப்புறம் திங்க சோத்துல மண்ணள்ளி போட்டாம்பிய. இந்த கெட்ட பேர்லாம் எனக்கு தேவையா? அதனால தான் மண்ணெல்லாம் போடாம நல்லா சோத்தை மட்டும் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் தேய். கோமரி வாசனை ஒண்ணுமே இல்லையே. என்ன சமைச்ச நீ? காரி கூட்டு நாலாம் வச்சேனா 8 ஊருக்கு மணக்கும். இது என்னடா இந்த வீட்டுக்குள்ளே மணக்கல. முதல்ல என்னமோ 8 தெருவுக்கு மணக்கும், நீ இப்ப என்னமோ 8 ஊருக்கு மணக்கோங்கிறிய. மாத்தி மாத்தி பேசாங்க தேய். ஓஹோ, அப்ப நான் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் கிடந்தியோ? கேளவி என்னன்னு வேணாலும் கத்தி கத்தி சாவட்டான்னு விட்டுட்டா அப்படிதானே? தேய், அங்க வரைக்கும் கேட்டதுனால தான் சோத்தை போட்டுட்டு எடுத்துட்டு ஓடி வந்திருக்கேன் தேய். சாப்பிடுங்க தேய், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தின்னு பாக்குறேன். ஏன் இப்படி காரி கூட்டு கருப்பா இருக்கு? தேய், கருப்பா இருக்கோ சோப்பா இருக்கோ? கலரா முக்கியம், கலரா இருக்கு. இது என்ன பொண்ணா? பொண்ணு பார்க்க போறவங்க தான் கருப்பு சிவப்புன்னு பேசியாவ. நீங்க சோத்து முன்னாடி உட்காந்துட்டு இதெல்லாம் பேசாங்க தேய். சாப்பிட்டு பாருங்க. தின்றாய்ட்டு. சீ, என்ன கன்றாவி இது? இந்த காரி கூட்ட திங்கும்போது உப்பு மாவு தின்ன மாதிரியே இருக்கேனே. தேய், அப்படின்னா உப்பு அதிகமா இருக்கோ? உப்பு அதிகமா இல்ல, பேதி எடுப்பா. உப்பு மாவு மாதிரி இருக்கேனே. என்னது, கறி கூட்டு உப்புமா மாதிரி இருக்கா? ஆமா கோமரி, என்னத்த போட்டு தொலைஞ்சா? தேய், அது வந்து கறி கூட்டு எப்படி வைக்கணும் ரோசா பக்கத்துல போய் கேட்டனா, அவிய கறி கூட்டு எப்படி வைக்கணும்னு என்கிட்ட சொன்னாவளா? அந்த மாதிரியே தான் வச்சேன் தேய். அப்ப அந்த ராசா பையன காரி கூட்டுக்கு பதிலா உப்பு மாவையே கிண்டி வைக்க. பேதி எடுப்பா என்னத்தெல்லாம் போட்டா? தேய், கறி போட்டிருக்கேன் தேய். காரிய போட்டுக்காது, நான் வாங்கிட்டு வந்ததனால போட்டு தொலைச்சிருக்கேன்னு சொல்லு. ஆனா உப்பு மாவு மாதிரி இருக்கேன்ல, என்னத்த போட்டு தொலைஞ்சான்னு கேட்டேன். தேய், அது வந்து ரோசா பக்கம் என்னெல்லாம் சொன்னாவளோ அதெல்லாம் போட்டிருக்கேன் தேய். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் இல்லை, அது போடல தேய். என்ன வரல, அது பயண வரல. அவிய தேங்காய் கூட கசகசாவையும் சோம்பையும் அரைச்சி ஊத்த சொன்னாவ தேய். நான் தேடி தேடி பார்த்தேன், கசகசா எங்கேயுமே வீட்டுல இல்லையா? அதனால அது மட்டும் போடலையா? இல்ல தேய், அதுக்காக போடாம இருக்க முடியாதுல்ல. ரவை பாக்கெட்டு கையில கிடைச்சி அதை கொட்டி பார்த்தேன்னா கசகசா மாதிரியே இருந்துச்சு. அதனால அதை 2 கையை அள்ளி போட்டு அரைச்சி ஊத்திட்டேன் தேய். ஆமா தேய், கசகசா இல்ல, ரவையும் கசகசா மாதிரியே தானே இருக்கு. அதனால தான் 2 கையை அள்ளி போட்டு அரைச்சி ஊத்துனேன் தேய்.
இல்லத்தே அவிய அளவுலாம் சொல்லவே இல்லை. கசகசா போடுனாவே நான் 2 கை அள்ளி போட்டுக்கேன். ரவை தான் போட்டேன். கசகசா இல்லன்னு ரவை அள்ளி போட்டு வச்சால காரி குழம்பு. வேற இது என்ன லட்சணத்துல இருக்கும்? உப்புமா மாதிரி தானே இருக்கும். ஏத்தே கறி மசாலாலாம் போட்டிருக்கேனே அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ? வெறும் உப்புமாவே சொல்லிட்டு இருக்கே. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க தேய். இது தின்னுட்டு வயிறு ஊதிட்டு போறதுக்கு நான் நல்ல நாள்லயே ரவைய திங்க மாட்டேன். இதுல காரி குழம்புல அள்ளி போட்டால காரி குழம்புல உனக்குல மண்டையில ஏதாவது இருக்கே இல்லையா கோமரி? கசகசா இல்லனா அந்த விட்டு தொலைய வேண்டியதானே. ரவை அள்ளி போட்டால ரவை இல்லனா என்னத்த போட்டுப்பா? ஏத்தே ரவையிலனா அரிசி மாவு போடுவேன் தேய். ஏன் இருப்ப ஒண்ணுத்துக்கு பதிலா என்னோட போட்டே ஆகணுமா? இல்லனா உன்னால கறி வைக்க முடியாது. இதுக்கு மேல இனி இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சான்னு வச்சுக்க மனுஷியா இருக்க மாட்டேன். இதை எடுத்துட்டு போய் நீயே தின்னு கொண்டாடு. திங்க முடியலனா நான் நாய் கறி போடுங்க. ஏத்தே வயிறு காந்து துணியில சாப்பிடல தேய். இதை திங்கிறதுக்கு அந்த காந்தலே மேலு. நான் அப்படியே இருக்க பேரிய கண்ணு முன்னாடி நின்றாதே. அம்மா நான் கறி எடுத்துட்டு வந்து கொடுத்தாச்சு. இன்னைக்கு சோறு நல்ல சோறா தின்றலாம்னு நினைச்சிட்டு உட்கார்ந்திருந்தேன். பேதி எடுப்பால 2 பேருக்குள்ள பேதி எடுத்துட்டு வரே மாதிரி. அம்மா கறி கூட்டி நீ சாப்பிடவே இல்லையா? அப்படியே கொடுத்து விட்டுருக்கா. அட நீ இருக்கால நீயே போய் தின்னு கொண்டாடு. நான் ஏற்கனவே இப்பதான் நல்லா வச்சு சாப்பிட்டேன். என்னது தின்னுட்டியா? ஆமாம்மா மைனி வித்தியாசமா செஞ்சிருக்கவ நல்லா இருந்து தின்னுட்டேம்மா. உனக்கெல்லாம் அவ ரவை அள்ளி போட்டு செஞ்சிருக்க கூடாது. கோலமாவை அள்ளி போட்டு செஞ்சு கொடுத்துருக்கானே. செல்லம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது மைனி? சுப்பிரமணி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அத்தா மன்னிப்பு கேட்டிருக்காவலாம். ஆனா சுப்பிரமணி அப்பா இருக்காவ பாரு, அவிய இனி என் மகன் இங்க வேலைக்கு வர மாட்டா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்களாம். என்ன சொல்றீ மைனி? அப்படியா? ஆமா செல்லம்மா, எனக்கு இந்த விஷயம் தெரியாது. எங்க அக்கா தான் என்கிட்ட சொன்னா. அந்த பையன் நீ வேலைக்கு வர மாட்டான்னு அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாவலாம். அது மட்டும் இல்ல ஊரை விட்டு போறதா அவிய நினைச்சுக்கிட்டு இருந்தாவலாம். அத்தா இந்த விஷயத்த வந்து அத்தை கிட்ட சொல்லியிருக்காவ. அதுக்கு பிறகு அத்தையும் அத்தானும் சேர்ந்து போய் வீட்டுல சமாதானப்படுத்திருக்காவ அந்த பையனை. அவங்க அப்பா அம்மாவையும் சமாதானப்படுத்திருப்பாவ போல. அதுக்கு பிறகுதான் வேலைக்கு அனுப்பி வைக்கணும்னு அவிய சொன்னாவலாம். நாளையில இருந்து வேலைக்கு வருவான்னு சொல்லியிருக்காவலாம். அப்படியே மைனி? ஆமா செல்லம்மா. சரி, எப்படியோ சுப்பிரமணி நீ வேலைக்கு வருவான்ல, அதுவே போதும். நல்ல பையன் தான் மைனி. நான் கூட அந்த பையனை தப்பா நினைச்சிட்டேன். அவன் தான் பணத்தை எடுத்திருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில ஏன் புருஷன் பணத்தை எடுத்திருக்காரு. செல்லம்மா நீ நல்லா யோசிச்சு பத்தியா? உன் புருஷன் நான் எடுக்கலன்னு கடைசி வரையும் சொன்னாரு. இல்ல மைனி, அவர் தான் எடுத்திருக்காரு. பிறகு எப்படி எங்க பைக்குள்ள அந்த பணம் வரும் நீங்களே சொல்லுங்க. எனக்கு இப்ப கூட தோணுது அந்த பணத்தை வேற யாரோதான் உன் பைக்குல கொண்டு வந்து வச்சிருப்பா அவ்வளோன்னு. வேற யார் மைனி வைக்க போறா? அதான் இந்த வீட்டுல ஒருத்தி இருக்காளே சரோஜினி, அவ கூட செஞ்சிருப்பா செல்லம்மா. சொல்ல முடியாது. சீச்சி இருக்காது மைனி, அவ தோட்டத்துக்கே போறது இல்ல. என் தம்பி ஆனந்து அப்புறம் எங்க அண்ணனுவே எல்லாரும் தான் தோட்டத்துக்கு போறாவ. சூர்யாவும் போறான். இவையெல்லாம் எடுத்துட்டு வந்து வைப்பாவளா சொல்லுங்க. செல்லம்மா நம்மளுக்கே தெரியாம கூட இவ தோட்டத்துக்கு போயிருக்கலாம். இல்ல மைனி, அப்படியெல்லாம் போன மாதிரி தெரியலையே. நான் வீட்டுல தானே இருக்கேன், அவளும் வீட்டுல தான் இருக்கா. எனக்கு சந்தேகமா இருக்கு செல்லம்மா. அதான் வாங்கிட்ட சொல்லியேன். ஏன்னா உன் புருஷன் ஒரு நேரம் கூட நான் எடுத்தேன் அப்படின்னு ஒத்துக்கவே இல்லை. செய்யலன்னு கடைசி வரையும் சொல்லிட்டு இருந்தாவ. அவர் குடிச்சிட்டு வளதியார் மைனி. எப்ப பார்த்தாலும் இப்போ ஒரே குடியாதான் இருக்கு. எப்போ ஒழுங்கா இருக்காருன்னே தெரிய மாட்டேங்கி. இல்ல செல்லம்மா, இங்க வந்ததுல இருந்து அவர் குடிச்ச மாதிரியே தெரியலையே. குடிச்சா கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டு வரல, அந்த மாதிரிலாம் இல்லையே செல்லம்மா. அப்போ நல்ல புத்தியில இருக்கும் போதே குடிக்கிறதுக்காக பணத்தை எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாரு. இவர் எடுக்காம என் பைக்குள்ள வந்திருக்காது மைனி. நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இத்தனை நாளா தோட்டத்துல உன் புருஷன் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. நீ அந்த வீட்டுலதான் இருந்தா. அப்பெல்லாம் இந்த பணத்தை எடுத்துட்டு வந்து வீட்லயே வைக்கல உன் புருஷன். பணத்தை திருடி எடுத்துட்டு போய் குடிக்கவும் இல்ல. அது எப்படி இந்த வீட்டுல இருக்கும்போது 2 லட்சம் ரூபாய் திருடி எடுத்துட்டு வந்து அதுவும் உன் பைக்குள்ளே வைப்பாரு? பைக்குள்ள இருந்தா நீ பார்த்துட்டு மாட்டி விடுவான்னு உன் புருஷனுக்கே தெரியும். அவ்வளவு விவரமா திருநாளு உன் பைக்குள்ள உனக்கு தெரியற மாதிரியா பணத்தை வைப்பாவ? அதான் மைனி எனக்கும் புரியல. உன் புருஷன் எடுத்திருந்தா உன் வீட்டுல கொண்டு போய் வச்சிருப்பாரு செல்லம்மா. அப்படி இல்லைன்னா நீ கண்டுபிடிக்க முடியாத இடத்துல வச்சிருப்பாரு. ஆனா உன் பையிலே கொண்டு போய் வச்சிருக்காவன்னா இது வேற யாரோதான் எடுத்து வச்சிருக்காவ செல்லம்மா. நல்லா யோசிச்சு பாரா. ஆமா மைனி, நான் முன்னாடி நாள் பைய திறந்து பார்த்தேன். அப்பெல்லாம் உள்ள பணம் இல்ல. பணம் காணாம போய் 2 நாள் கழிச்சு என் பையில யாரோ வச்சிருக்காவ. என் புருஷன் எடுத்திருந்தாருன்னா அன்னைக்கே கொண்டு வந்து வச்சிருப்பாருலா. அதான் செல்லம்மா நானும் கேக்கேன். 2 நாள் கழிச்சு உன் புருஷன் எப்படி பையில கொண்டு வந்து வைப்பாரு? அதுக்கு முன்னாடி அவர் எங்க வச்சிருந்திருப்பாரு?
நல்லா யோசிச்சு பாரு. அந்த மனுஷனும் எடுக்கவே இல்லைன்னு புலம்பிட்டே திரியாரு மைனி. ஒருவேளை வேற யாரும் தான் எடுத்து வச்சிருப்பாவளோ? ஆமா செல்லம்மா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அதுவும் நீங்க இந்த வீட்டுக்கு வந்த பிறகு வேணும்னே உங்க பையில கொண்டு வந்து அந்த பணத்தை வச்சிருக்காவ. இது எனக்கு இன்னுமே சந்தேகத்தை அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்ல, அந்த சுப்பிரமணியும் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவான். மைனி, நீங்க என்ன சொல்ல வரிய? அந்த சுப்பிரமணிய பணத்தை எடுத்துட்டு மாட்டிக்கு போறோன்னு கொண்டு போய் உன் பையில வச்சிருப்பானோ? மைனி, ஆனா அன்னைக்கு காலையில அவன் வரலல. முன்னாடி நாள் சாயங்காலம் வந்திருப்பான்ல. தெரியல மைனி, நான் பார்க்கலையே. அவன் தான் கொண்டு வந்து வச்சிருப்பானோன்னு தோணுது. சீச்சி, சுப்பிரமணி நல்ல பையன் மைனி. என்னைய கிணத்துக்குள்ள விழுந்தப்போ காப்பாத்திருக்கான். இந்த பணத்தை அவன் எடுத்திருக்க மாட்டான். இல்ல செல்லம்மா, எந்த பத்துல எந்த பாம்பு இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சுப்பிரமணியா இருக்கலாம், இல்லைன்னா அந்த சரோஜனியா இருக்கலாம். நம்ம கவனிக்காத நேரத்துல தோட்டத்துக்கு போய் அந்த பணத்தை எடுத்துட்டு கொண்டு வந்து வச்சாலும் வச்சிருப்பா. 2 நாளா அவ ரூம்ல கூட வச்சிருந்திருப்பா. எங்க ரூம்ல இருந்தா மாட்டிக்க போறோன்னு உன் பையில கொண்டு வந்து வச்சிருக்கா. அப்பதானே நீங்க எல்லார்கிட்டயும் அசிங்கப்படுவிய. உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு கூட நினைச்சிருப்பா. அவளுக்கு நீங்களும் இந்த வீட்டுல இருக்கதே பிடிக்கல. அதான் இந்த மாதிரி ஏதோ பண்ணியான்னு எனக்கு தோணுது செல்லம்மா. மைனி, அப்படியே சொல்றிய? ஆமா செல்லம்மா, ஒருவேளை இருக்கலாம். 2 இல்லைன்னா இந்த சுப்பிரமணி பணத்தை எடுத்துட்டு வந்து இந்த சரோஜனிட்ட கொடுத்துருக்கலாம். அவ கொண்டு போய் உன் பையில வச்சிருக்கலாம். சுப்பிரமணி தோட்டத்துல வேலை தானே பாக்கா. அவனுக்கு கொஞ்சம் ரூபா தாரன்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது செய்யுன்னு சொல்லியிருப்பாய்வா. சரோஜினி சாதாரண ஆள் இல்ல, சரியானவா. ஏதாவது பிளான் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ நாளா நடக்காத இந்த ஒரு விஷயம் நீங்க இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நடக்குன்னா என்ன அர்த்தம்? அவ உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஏதோ பிளான் பண்ணியான்னு தோணுது செல்லம்மா. இதுக்கு மேல உஷாரா இரு. ரூம்ல நீ இல்லாத நேரத்துல பூட்டி வச்சுட்டு போ. மறுபடியும் நகை எதையாவது கொண்டு வந்து உன் பைக்ல வச்சுட்டானா போச்சு. மொத்தமா உன் புருஷனை திருடேன்னு முத்திர குத்தி வெளியே துரத்திடுவாவ. ஏன் போலீஸ்ல கூட பிடிச்சு கொடுத்துருவாவ. ஆமா மைனி, அண்ணெல்லாம் ரொம்ப கோவமா இருக்காவ. இதுக்கு மேல நான் உஷாரா தான் இருப்பேன். ஆனா அந்த சுப்பிரமணி பையன் நல்ல பையனாச்சே. நல்லவனோ கெட்டவனோ இவ எல்லார் மனசையும் மாத்திருவா. இவ மனசுல இருக்க நஞ்ச அவிய மனசுலயும் விதைச்சிருவா செல்லம்மா. இந்த சரோஜினி சரியான ஆளு. ஆமா மைனி, இப்பதான் எனக்கும் புரியுது. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோன்னு எனக்கு தோணுது மைனி. இதுக்கு மேல நான் உஷாரா தான் இருக்கணும். அந்த சரோஜினி மேல ஒரு கண்ணு வச்சுட்டே தான் தெரியணும். ஆமா செல்லம்மா. ஏய் துர்கா, அன்னைக்கு ஏன்டி இப்படி பண்ண? சூரியன் நம்மகிட்ட பேசுறதுக்காக தான் வந்தாரு. நீயும் பேசவே இல்லை, என்னையும் பேச விடவே இல்லை. அதுக்கப்புறம் சூரியனை பார்க்கவும் முடியல, அவர் கால் பண்ணவும் இல்லை. ஏன்டி இப்படி பண்ண? 2 வார்த்தை பேசிருக்கலாம்ல. உங்க அப்பா அன்னைக்கு பார்க்ல உன்னைய வந்து கூட்டிட்டு போனோடனே அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? அது மட்டும் இல்லடி, நீ காலேஜுக்கு வர மாட்டேன்னு அவர்கிட்ட சொன்ன போது அவர் எவ்வளவு வருத்தப்பட்டாரு தெரியுமா? ஐஷு, கொஞ்சம் மெதுவா பேசு, அம்மா கேட்டுற போது. கேட்காதடி. ஆன்ட்டி பின்னாடி நின்னாங்க, பார்த்துட்டு தான் வந்தேன். ஏன்டி நீ இப்படி பண்ண? பாவண்டி சூரியன். ஐஷு, நான் படிக்கணும் ஐஷு. அதுக்காக அம்மா என்ன சொன்னாங்கன்னு எனக்கு கேட்டல்ல. வேற எந்த கவனமும் இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. படிக்கிறதுக்காக மட்டும்தான் உன்னை காலேஜுக்கு அனுப்புறோம், வேற யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவர் கூட பேசுவேன்? அப்போ சூரியனை நீ மறந்துடுவியா? அவர்கிட்ட பேச மாட்டியா துர்கா? என்கிட்ட எந்த பதிலும் இல்லை ஐஷு. இப்படி சொன்னா என்னடி அர்த்தம்? சூரியனும் பாவம்ல. அவர் பாவம் தான். உனக்கே தெரியுதுல, நீ எனக்கு பேசாம வந்த பிறகு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தாண்டி தெரியும். ஏன் எனக்கு மட்டும் தெரியாது ஐஷு? அவர் மட்டும் இல்ல, நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். அப்ப பேசிருக்கலாம்லடி. பயமா இருக்கு ஐஷு. எதுக்கடி பயம்? யாராவது பார்த்துட்டாங்கன்னா, எங்க வீட்ல வந்து சொல்லிட்டாங்கன்னா, ஏன் அப்பாவே அன்னைக்கு வந்த மாதிரி மறுபடியும் வந்து பார்த்துட்டாங்கன்னா, இனி நான் காலேஜ் பக்கமே வர முடியாது ஐஷு. நான் படிக்கணும், எக்ஸாம்ஸ் நல்லா எழுதணும். மறுபடியும் அவர் கூட பேசி அப்பா அம்மாவுக்கு கோவத்தை ஏற்படுத்த கூடாது. அதனால லவ் வேண்டான்னு விட்டுற போறியா? ஏய் துர்கா, நீ லவ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஐஷு, இந்த மாதிரிலாம் நீ கேள்வி கேட்காத ஐஷு. இப்போதைக்கு எனக்கு படிப்பு தான் முக்கியம். நான் படிக்கணும், காலேஜுக்கு ஒழுங்கா போகணும். அப்ப சூரியன் அவர் அவ்வளவுதானா? மறந்துடுவியா? சொல்லுடி, எந்த பதிலும் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? அவர் எப்படி ஐஷு மறக்க முடியும்? என்னால எதையும் மறக்க முடியாது. அப்ப அவர்கிட்ட பேசிருக்கலாம்ல. சரி, இனி வரும்போதாவது பேசுவியா? மாட்டேன். ஏண்டி? யாராவது பாத்துருவாங்க ஐஷு. யாரும் பார்க்க மாட்டாங்கடி. இல்ல, எனக்கு பயமா இருக்கு ஐஷு. அன்னைக்கு அப்பா இந்த மாதிரி மறுபடியும் வந்துட்டாங்கன்னா இனி நான் அவரை பார்த்தாலும் பேச போறதில்ல. சூரியன் பாவண்டி.
கஷ்டமா இருக்கு. நான் பேசலன்னா அவரும் கஷ்டப்படுவார். அவர்கிட்ட பேசாம எனக்கும் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல.